ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 50வது பாட்டு பார்க்க போறோம். அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை வரமுனி வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் வெறுவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலால் கரையெறியாத அலைகடலும் போன்றனன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அரசனும் முனிவரும் ரோமபத மன்னனும் அவனை சூழ்ந்து வந்த முனிவர்களும் அடைந்த ஆயிடை தன்னை வந்தடைந்த காலத்தில் வரமுனி சிறந்த முனிவனாகிய கலைக்கோட்டு முனிவன் வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் தன்னை இங்கு அழைத்து வந்தது ஒரு வஞ்சக செயல் என்று தெளிந்த போதிலே விண்ணவர் வெறுவினர் தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். வேந்தன் வேண்டலால் அரசன் வேண்டிக் கொண்டதால் கரை எறியாது அலைகடலும் போன்றனன். கரையை மோதி அழித்து விடாது அலைக்கும் கடல் போல அந்த முனிவன் கட்டுப்பட்டு இருந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை அப்படின்னு வர்ற இடத்துல ஆயிடை அப்படிங்கிறது ஆ கூட்டல் இடை, அதாவது அந்த பொழுதில் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே அ அல்லது ஆ அப்படிங்கிறது செய்மை சுட்டு, ஈங்கிறது அண்மை சுட்டு, கிட்டக்க இருக்கிறத இங்க அங்க இப்பொழுது அப்பொழுது அப்படின்னு சொல்றான்ல, அந்த மாதிரி ஆயிடை. வரமுனி அப்படின்னு சொல்றாரு கலைக்கோட்டு முனிவனை. அப்படின்னா வரம் அளிக்கக்கூடிய தவ வலிமை கொண்டுள்ள முனிவன் அப்படின்னு. வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய், அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? ரோமபத மன்னன் 2 யோஜனை தூரம் முன்னாடியே தொழுது அவரை வணங்கி நீங்க வந்ததுனாலதான் மழை பெஞ்சுது அப்படிங்கறத உணர்ந்து இவர் வந்தாருன்னு பார்த்தோம்ல. இவர் வந்ததை பார்த்து இவர் உணர்ந்த மாலைவாய்னா அங்க தெளிந்து அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இது இந்த பெண்கள்லாம் வஞ்சக செயல் செய்துதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அதனால தேவர்கள்லாம் நடுங்கிட்டாங்க. ஐயோ இது இவர் ஏதாவது சாபம் கொடுத்துட போறாரு அப்படின்னு. ஆனா இவன் ரோமபத மன்னன் வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டதுனால அவர் எப்படி ஒரு அலைக்கடல் எப்படி அலை அடிக்குது, ஆனா அது கரையோட கட்டுப்பட்டு நிக்குது இல்ல, அது மொத்தமா கரையவே அழிச்சுக்கிட்டு வந்துடுறது இல்ல, அந்த மாதிரி இவர் அலைக்கடல் மாதிரி இவர் கட்டுப்பட்டு இருந்தார் அப்படிங்கறத கருத்து. இதுல வஞ்சம் என்று உணர்ந்த மாலை வாய் அப்படிங்கிறது, அந்த வாய் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. நம்ம 228வது பாட்டிலேயே பார்த்தோம்ல, வீழ்ந்தனன் அடிமிசை விழிகள் நீர்த்தர வாழ்ந்தனம் இனியன மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழு மாதரார் தம்மை நோக்கி நீர் பொழுந்த நீர் எனது இடர் புணர்ப்பினால் என்றான் அப்படிங்கிற பாட்டுல வீழ்ந்தனன் அடிமிசை, அடி மீது, ஊரின் கண் உள்ளது வீடு அப்படின்னு பார்த்தோம்ல, உதாரணம் கூட சொன்னேனே. அதனால இந்த இடத்துல வாய் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. இதுல தேவர்கள்லாம் ஐயோ இது என்ன நடக்குமோ, இவங்க இந்த மாதிரி வந்துட்டாங்களே அப்படின்னு பயந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வெறுவினர் விண்ணவர் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல வெறுவுதல் அப்படின்னா ரொம்ப அஞ்சுதல் அப்படிங்கிற பொருள். வெறுவந்த செய்யாமை அப்படின்னே திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கு. அதாவது அஞ்சும்படியாக மக்கள் அஞ்சும்படியாக அரசன் ஆட்சி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு. அதுல 3வது குறள் படிக்கிறேன் கேளுங்க. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலனாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு. அதாவது மக்கள் அஞ்சும்படியாக அவன் ஆட்சி செஞ்சான்னா வெங்கோல், அது செங்கோல் கிடையாது, வெம்மையை கொடுக்கக்கூடியது, அதனால வெங்கோல்னு சொல்றாரு. அப்படி வெங்கோலன் மாதிரி நடந்துகிட்டான்னா ஒருவந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னா அவன் இறுதி அவன் முடிஞ்சு, அதாவது அரசன் அழியறது ஒருதலை பட்சம். அதுல 2 மாற்று கருத்தே இருக்க முடியாது, கண்டிப்பா அவன் அழிஞ்சு போயிடுவான். ஒருவந்தம் அப்படின்னா ஒருதலை பட்சமா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துல வெறுவந்த செய்தொழுகும் அப்படின்னா ரொம்ப அஞ்சும்படியாக செய்தொழுகும் அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல வெறுவினர் விண்ணவர் அப்படின்னா அவங்க ரொம்ப தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க, ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு. அதே மாதிரி கரை எறியாது அப்படின்றது நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம், அதாவது கரையை மோதி அழித்து விடாது அப்படின்னு.
நம்ம பொதுவாகவே எரிதல் அப்படின்னா அழிதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம பொதுவாகவே காய்கறியை எரியாத அப்படின்னா வீணடிக்காத, அதை வந்து சாப்பிடாம அழிக்காத, நம்ம அதுக்கு பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அதை எரியாதன்னு சொல்றாங்க. அதனால கரை எரியாது அப்படின்னா கரையை மோதி அது அழித்து விடாமல் கட்டுப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அலை கடலும் போன்றனன் அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னா, அலைக்கும் கடல் போன்றனன் அப்படின்னு. அலைக்கடல் அப்படிங்கிறது அது வினைத்தொகை. அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் அப்படின்னு 3 காலத்தையும் குறிச்சு வரும். நம்ம ஆனா படிக்கும்போது அலைக்கடலும் அப்படிங்கிறது அலைக்கும் கடல். இதுல நம்ம ஏற்கனவே அதாவது உம்ங்கிற இடைச்சொல் எந்த 8 விதமா இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எச்சம், சிறப்பே, ஐயம், எதிர்மறை, முற்றே, எண்ணே, தெரிநிலை, ஆக்கம் என்று அப்பாலெட்டே உண்மை சொல்லே அப்படின்னு சொல்லதிகாரத்துல இடையியல்ல தொல்காப்பியத்துல வரும்ல. நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். அதாவது ஆக்கம் அப்படின்னா நான் பாடும் பாடல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, நான் பாடும் பாடல் அப்படிங்கறது அந்த இடத்துல பாடல், அந்த பாடும் ஆக்கத்துல வருது. அந்த மாதிரி இங்க அலைக்கும் கடல், அதுதான் அலைக்கடலும் அப்படின்னு வருது. இதுவும் ஆக்கம் பற்றி வந்ததுதான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அரசனும் முனிவரும் அடைந்த ஆயிடை வரமுனி வஞ்சம் என்று உணர்ந்த மாலைவாய் வெறுவினர் விண்ணவர் வேந்தன் வேண்டலால் கரையெறியாத அலைகடலும் போன்றனன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.